السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق إنما المسيح ابن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح منه فآمنوا بالله ورسله ولا تقولوا ثلاثة انتهوا خيرا لكم إنما الله إله واحد. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தவறாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டமாக என கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். முதல் முறையாக IRGCவிலே நான் தமிழ் மொழியிலே ஒரு சின்ன உரையாற்றுவதற்காக அல்லாஹு தஆலா எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான். இதற்காக நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். இதேபோல் இந்த மர்கஸினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சத்திய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கின்றது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதேபோல் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எளிய மார்க்கமாக இருக்கின்றது. மிகவும் ஈஸியான மார்க்கமாக இருக்கின்றது. இதை பின்பற்றுவதிலே, இதில் செயல்படுத்துவதிலே எந்தவிதமான கஷ்டமும் சிரமமும் இல்லை. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், உங்களுடைய மார்க்கத்திலே எந்தவிதமான கஷ்டத்தையும் சிரமத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மிகவும் தெளிவாக கூறுகின்றான். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், கொள்கை, கோட்பாடுகள் சில தனி சிறப்பு அம்சங்கள் கொண்டவையாகும். அந்த சிறப்பு அம்சங்களிலே ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், கொள்கை, கோட்பாடுகள் நடுநிலையை போதிக்கின்றது, நடுநிலையை கடைபிடிக்கின்றது. எல்லா விஷயத்திலும், அது கொள்கை கோட்பாடாக இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் சரி, அமல் விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையை கடைபிடிக்கின்றது, நடுநிலையை போதிக்கின்றது. உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மூமின்களுடைய பண்பாடுகளை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك قواما. முஸ்லிம்கள், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செலவு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீண் செலவும் செய்ய மாட்டார்கள். அதே போல் அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். மாறாக அதற்கு இடையிலே அவர்கள் செலவு செய்வார்கள், தான தர்மம் செய்வார்கள், அல்லாஹுடைய வழியிலே அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் நடுநிலையை போதிக்கின்றது, நடுநிலையை போதிக்கின்றது, நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வகذلك جعلناكم أمة وسطا, நாம் உங்களை, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். இதேபோல் இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ذلك الدين القيم, இதுதான் நிலையான மார்க்கம், நிலையான மார்க்கம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். சாலிஹ் ஃபௌசான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்றார், ஹாதா தீனுல் இஅ்திதால் லா இஅ்விஜாஜ ஃபீ, இது நடுநிலையான மார்க்கமாக இருக்கின்றது, இதில் எந்த விதமான கோணல் இல்லை என்று சொல்லி அவர் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள், விளக்கம் எழுதுகின்றார்கள். ஆக இந்த முஸ்லிம் சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் நடுநிலையான சமுதாயமாக இருக்கின்றது. இதேபோல் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வர்ணிக்கும் போது அவர் கூறுகின்றார், ஹாதிஹி உம்மத்துன் பைனல் உமம், இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால்,
மற்ற சமுதாயங்களுக்கு இடையிலே ஒரு நடுநிலையான சமுதாயம் என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா மிக சிறந்த ஒரு தலைச்சிறந்தர் 8வது நூற்றாண்டிலே இருந்த இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாதிஹி உம்மத்துன் பைனல் உமம், சமுதாயங்களிலே நடுநிலையான சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றது என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், இன்று பல வழிகட்ட போன சமுதாயங்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சாரார் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், இவர் அல்லாஹுக்கு எந்த விதமான பண்பாடு இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களுக்கு பெயர் முஅத்திலா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பெயர் முஅத்திலா. அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுக்கு எந்த விதமான பண்பாடும் இல்லை, அல்லாஹுக்கு எந்த விதமான பண்பும் இல்லை என்று கூறுகின்றார்கள். இன்னொன்று சாரார் கூறுகின்றார்கள், அல்லாஹுக்கு பண்பாடுகள் இருக்கின்றது, எப்படி மனிதனுக்கு சில பண்பாடுகள் இருக்கின்றதோ அதே போல் அல்லாஹுக்கும் சில பண்பாடுகள் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுடைய பண்பாடுகளை மனிதனுடைய பண்பாடுகளுடன் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள், அதை கம்பேர் பண்ணி சொல்கின்றார்கள். இவர்களுடைய பெயர் முஷப்பிஹா என்று சொல்லக்கூடிய பெயர். ஆக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத், சலஃப சாலிஹீன், சஹாபாக்கள், தாபீன்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு இடையிலே நடுநிலையான சமுதாயமாக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் எந்த பண்புகளை குறிப்பிடுகின்றானோ அந்த எல்லா பண்புகளையும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் நிரூபிக்கின்றார்கள். அதே போல் அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒப்பிடாமல் நிரூபிக்கின்றார்கள், அதை கம்பேர் பண்ணாமல் ஒப்பிடாமல் அதை நிரூபிக்கின்றார்கள் என்று. இதற்காகத்தான் ஒரு நடுநிலையான சமுதாயம் என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே ஒரு கேள்வி பிறக்குகின்றது. நடுநிலை வசதியா என்று சொன்னால் என்ன? நடுநிலை மாடரேட் என்று நாம் சொல்கின்றோமே, இதற்கு என்ன பொருள்? இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், எந்தெந்த விஷயத்திற்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றதோ அதே அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். ஃபர்ஸுக்கு ஃபர்ஸுடைய முக்கியத்துவம், நஃபிலுக்கு நஃபிலுடைய முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். நாம் இப்படி ஒரு விஷயத்திற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தருவதும், சுயமாக அதிகமாக முக்கியத்துவம் தருவதும், ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை குறைத்து விடுவதும் இது வசத்தியா நடுநிலைக்கு முரணானது, அது முரணாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அகீதா, அடிப்படை கொள்கையிலே ஒரு தவறு இருந்தது என்று சொன்னால் அது தவறு அவனுக்கு இஸ்லாத்துடைய அந்த வட்டத்திலிருந்து வெளியேற்றிவிடும். இதே போல் ஒழுக்கங்கள் இருக்கின்றது, ஆதாபுகள். அந்த ஆதாபிலே சில தவறுகள் இருந்தது சொன்னால் அந்த ஆதாபின் தவறின் காரணமாக அவன் இஸ்லாத்துடைய வட்டத்திலிருந்து அவன் வெளியேறுவதில்லை. ஆக ஒவ்வொரு விஷயத்திற்கும் இஸ்லாம் என்ன முக்கியத்துவம் தந்திருக்கின்றதோ அந்த முக்கியத்துவத்தை நாம் அதற்கு தர வேண்டும். அதற்கு நாம் கூடவும் அதை நாம் குறைக்கவும் கூடாது. இதுதான் வசதியா. இதற்கு நேர்மாறாக அல் உலு என்று சொன்னால், நாம் ஒரு விஷயத்திற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தருவது, வரம்பு மீறி செல்வது, அளவு கடந்து செல்வது, இது வசியத்திற்கு முரணானது. இப்படி நாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் வரம்பு மீறி செல்லக்கூடாது, அளவு கடந்து நாம் செல்லக்கூடாது. இப்படி நாம் செல்வது, இப்படி செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது. இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனிலே யூதர்களும் கிறித்துவர்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டி நமக்கு கூறுகின்றான், முஸ்லிம்களே, யூதர்களும் கிறித்துவர்களும் எப்படி அவர்கள் வரம்பு மீறி சென்று விட்டார்களோ, அளவு கடந்து சென்று விட்டார்களோ, அது போல் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், அதை போல் நீங்கள் அளவு கடந்து நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா யூதர்களையும் கிறித்துவர்களையும் ஒரு உதாரணமாக காட்டி நமக்கு கூறுகின்றான். யா அஹ்லல் கிதாபி லா தக்லூ ஃபீ தீனிக்கும், ஓ புத்தகம் பெற்றவர்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்க விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி செல்லாதீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, மாறாக அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமுடைய மகன் என்று கூறுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். ஆக இந்த கிறித்துவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி வரம்பு மீறினார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அந்தஸ்தை எடுத்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது வரம்பு மீறுவதாகும், அளவை கடந்து செல்வதாகும். இதை அல்லாஹு தஆலா தடுக்குகின்றான். இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி நீங்கள் வரம்பு மீறி அளவு கடந்து நீங்கள் செல்லக்கூடாது. யாருக்கு எந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றானோ அதே அந்தஸ்தை நீங்களும் அவர்களுக்கு நீங்கள் வைக்க வேண்டும், அவருடைய அந்தஸ்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இதே போல் யூதர்கள், ஜூஸ்,
இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறினார் இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி கூறிவிட்டார். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஒரு தூதர், அவர் என்ன செய்தார்கள், அவருடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். உஸைர் வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இப்படி நாம் யூதர்களையும் கிறிஸ்துவர்களைப் போல் நாம் அளவு மீறி அந்த வரம்பை மீறி நாம் செல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இப்படி நீங்கள் வரம்பு மீறி அளவு கடந்து நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் எப்படி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகினார்களோ அதே போல் நீங்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் நீங்களும் ஆளாகி விடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சகோதரர்களே, ஆக நிர்ணயிக்கப்பட்ட அளவை கடந்து செல்வது, நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரம்பை மீறுவதுதான் குலு, இதுதான் வரம்பு மீறி செல்வதாகும். இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி செய்வது ஹராமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இய்யாகும் பல் குலு ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லகும், என்னுடைய சமுதாய மக்களே நீங்கள் வரம்பு மீறி செல்வதிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். ஏன் என்று சொன்னால் ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லகும், உங்களுடைய முந்திய சமுதாயங்கள் ஏன் அழிந்து போகுது என்று சொன்னால், ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து விட்டான் என்று சொன்னால் இந்த குலுவின் காரணமாகத்தான். வரம்பு மீறி அவர்கள் சென்று விட்டார்கள், அளவை கடந்து அவர்கள் சென்று விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். குறிப்பாக என்னுடைய விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, அளவை கடந்து நீங்கள் என்னை புகழக்கூடாது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். லா துத்ரூனி கமா அத்ரதத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்ன மர்யம் பல் கூலு அப்துல்லாஹி வ ரசூலு, மக்களே யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்வதிலே அவர்கள் வரம்பு மீறி விட்டார்களோ, அளவு கடந்து அவர்கள் புகழ்ந்தார்களோ அதே போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள். மாறாக நான் அல்லாஹ்வுடைய அடியான் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நீங்கள் என்று நீங்கள் கூறுங்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த தூதருடைய வட்டத்தில் தான், தூதர் அல்லது அடியானுடைய வட்டத்திற்குள்ளதான் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் புகழ வேண்டும். அதற்கு நான் அளவு கடந்து நாம் செல்லக்கூடாது, வரம்பை நாம் மீறக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாம் ஒரு மனிதரை புகழ்ந்து, சாதாரண மனிதனை புகழ்ந்து அவர் சஹாபியுடைய அந்தஸ்தை நாம் கொடுப்பது, அல்லது சஹாபியை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை அவருக்கு அந்தஸ்தை நாம் கொடுப்பது, இதே போல் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் புகழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுப்பது, இது மிகவும் தவறாகும், வரம்பு மீறுவதாகும். இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. இன்னும் இப்படி வரம்பு மீறுவது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுவோம். இப்பொழுது நான் இந்த இப்படி வரம்பு மீறுவதன் மூலமாக நாம் எப்படிப்பட்ட தண்டனைகளுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம், என்ன தண்டனைகளை நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால், இந்த வரம்பு மீறுவதன் மூலமாக பல நஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. முதலாவது என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு, இதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இய்யாகும் பல் குலு ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லகும், நீங்கள் வரம்பு மீறுவதிலிருந்து நீங்கள் விலகிருங்கள். இப்படி நீங்கள் விலகில்லை என்று சொன்னால் எப்படி முந்திய சமுதாயங்கள் அழிந்து போனதோ அதே போல் நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இப்படி வரம்பு மீறுவது, வரம்பு மீறி அளவு கடந்து புகழுவது, இது ஷிர்க்குக்கு வழிவகுக்கும். இப்பொழுது நாம் சற்று முன்பு கேட்டோம், ஷிர்க் மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கின்றது. அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர் அல் இஷ்ராகு பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெரும் பாவங்களிலே ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. இதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த இணை கற்பிப்பது எப்படி தோன்றுகின்றது சொன்னால், இப்படி வரம்பு மீறுவதன் மூலமாகத்தான் இந்த பூமியிலே இந்த ஷிர்க், இந்த இணை வைத்தல் உருவாகின்றது. இதற்கு நாம் ஒரு உதாரணத்தையும் நாம் இங்கே சுட்டிக்காட்டலாம். எப்படி என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர், நாம் சற்று முன்பும் கூட ஆர்கே அவர்கள் கூறும் பொழுது தன்னுடைய பேச்சில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் தான் அவர்கள், ஓரிர கொள்கை தான் அவர்கள் இருந்தார்கள். எதுவரை என்று சொன்னால், அவர்களுடைய சில உலமாக்கள், சில நல்ல இபாதத் செய்யக்கூடியவர்கள் இறந்து போனார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள். அப்பொழுது ஷைத்தான் அந்த இருந்த சந்ததியிடம் வந்து கூறுகின்றான்,
உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் எல்லாம் உலமாக்கள் நல்லவர்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக அல்லாஹ்வை வணங்கினார்கள். அதே போல் நீங்க வணங்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு என்னுடைய ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று கூறினான். அவர்கள் சொன்னார்கள், சரி நீ சொல்லு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஷைத்தான் கூறினான், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் நீங்கள் ஒரு படத்தை அதை நீங்கள் தயார் செய்யுங்கள், அதை நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஆர்வம் வரும். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்களோ அதே போல் நாமும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் ஏற்படும். ஆக நீங்களும் அதே போல் வணங்குவீர்கள் என்று சொல்லி ஷைத்தான் இப்படி கூறினான். அதே போல் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த உலமாக்கள் அந்த இபாதத் செய்யக்கூடியவருடைய படத்தை அவர்கள் அதை தயார் செய்து அவர்களுக்கு முன்னாடி வைத்துக் கொண்டார்கள். இவர்களும் மரணித்து விட்டார்கள். பிறகு இவர்களுக்கு பின் வந்த அந்த சமுதாயத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சமுதாயமிடம் அந்த ஷைத்தான் வந்து கூறினான், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த இவர்கள் எல்லாம் இந்த படத்தை தான் இவர்களை தான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே நீங்களும் இவர்களே வணங்குங்கள் என்று சொல்லி ஷைத்தான் இவர்களை கட்டளையிட்டான். ஆக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு அந்த படத்தில் இருந்த இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த உலமாக்களையும் அந்த இபாதத் செய்தவர்களை இவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இப்படி இந்த வரம்பு மீறுவதின் மூலமாகத்தான், அளவு கடந்து புகழ்வதின் மூலமாகத்தான் இந்த பூமியிலே ஷிர்க் உருவாகின்றது என்பதற்காக இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரம்பு மீறுவது உலு, இதற்கு பல வகைகள் இருக்கின்றது. இது பல டைப்ஸ் இருக்கு. இதுல இரண்டு வகை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. முதல் வகை என்னவென்று சொன்னால் அல் குலூ ஃபில் அஷ்காஸ், தனி நபர் பற்றி நாம் வரம்பு மீறுவது, அளவு கடந்து செல்வது, இதுவும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். தனி நபர் எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுத்து விட்டார்களோ, இதே போல் ஒரு தனி நபரை பற்றி நாம் புகழ வேண்டும். புகழ்ந்து அவர்களை அளவு கடந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்தைக்கு நாம் அவர்களை கொண்டு சேர்ந்து வேண்டும். இப்படி செய்வதும் இதுவும் குற்றம். இது அல் குலூ ஃபில் அஷ்காஸ் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. சில மகான்கள் சில ஹஜரத்மார்களை பற்றி கூறும் பொழுது, அவர்களை புகழும் போது கூறுகின்றார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வஷ்வரா செய்கின்றார்கள், ஆலோசனை செய்கிறார்கள் என்று சொல்லி சில ஹஜரத்மார்களை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். இது தவறான ஒரு விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு வெறும் தூதர்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இவர்கள் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இவர்கள் கூறுகின்றார்கள், இவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஷ்வரா செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி கூறுகின்றார்கள். இதே போல் இன்னொன்று ஒரு ஹஜரத் பற்றி கூறுகின்றார்கள், இவர் எப்படி என்று சொன்னால் பல முறை இவர் அல்லாஹ்வை பார்த்திருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் உரையாற்றி இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் பேசி இருக்கின்றார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். வெறும் இவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள். இதுவும் தவறு. அல்லாஹ்வை யாரும் பார்த்ததே இல்லை. நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் தான் அல்லாஹ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு கூட பார்க்கவில்லை. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு கூட அல்லாஹ்வை பார்க்காம இருக்கின்றார்கள். இவர்கள் சொல்கின்றார்கள், நம்முடைய ஹஜரத்மார்கள் இவர் அல்லாஹ்வை பல தடவை கனவிலும் இதிலும் பார்த்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாம் அளவு மீறுவதாகும், வரம்பு மீறுவதாகும். இதே போல் இந்த அல் குலூ ஃபில் அஷ்காஸ், வரம்பு மீறி செல்வது, இது யார் இன்னைக்கு நாம் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றார்களோ அவர்களிடத்திலும் இந்த குலூ ஃபில் அஷ்காஸ் என்று சொல்லக்கூடிய இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் இவர்கள் கூறுகின்றார்கள், இன்னார் சொன்னார் தான் நாம் அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், இன்னார் சொன்னார் நாம் அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இன்னார் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார், அவர்களை தவிர மற்றவர்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லி இப்படி சொல்வதும் இதுவும் அல் குலூ ஃபில் அஷ்காஸில் அடங்கும். இப்படி நாம் சொல்லக்கூடாது. இதுவும் வரம்பு மீறுவதாகும். இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால் அல் குலூ ஃபித் தீன், தீன் மார்க்கத்தினுடைய விஷயத்திலே வரம்பு மீறுவது. மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றானோ அதே முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். அதை கூட்டவோ அதை குறைக்கவோ நாம் கூடாது. இப்படி கூட்டவோ குறைவது இது அல் இஃப்ராத் வ தஃப்ரீத் என்று சொல்லப்படுகின்றது. இதுவும் ஒரு வழிகேடாகும். இதற்கு உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே குறிப்பிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் இல்லை. அப்போது 3 சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விசாரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வணங்குவார்கள், அவருடைய இபாதத்துடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை பற்றி அந்த 3 சஹாபாக்கள் விசாரிக்கின்றார்கள். அப்போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை விளக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான தொழுகை தொழுவார்கள், சில உபரியான தொழுகையும் தொழுவார்கள், இதே போல் இரவு தூங்குவார்கள்,
பிறகு இரவின் கடைசி பகுதியிலே தஹஜ்ஜுத் தொழுகையும் அவர் தொழுவார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அதை விளக்குகின்றார்கள். உடனே இந்த 3 சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் இந்த குறைவான இபாதத் செய்திருக்கின்றார் சொன்னால் அவர்களுக்கு இந்த இபாதத் போதுமானது. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த குறைவான இபாதத் போதுமானதல்ல, நாம் இன்னும் அதிகமாக நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 3 ஒருவர் கூறுகின்றார், அசூமு, அதாவது நான் இன்ஷா அல்லாஹ் நான் எப்பொழுதும் நான் நோன்பு நோற்பேன், நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், லா உஃப்திர், நான் நோன்பை எப்பொழுதும் நான் விட மாட்டேன் என்று ஒரு கூறுகின்றார். இன்னொன்றுக்கு என்கிறார், நான் இரவிலே தூங்கவும் மாட்டேன், நான் எப்பொழுதுமே இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லிக்கின்றார். இன்னொன்றுக்கு சுஹாபி கூறுகின்றார், லா அத்தஸவ்வஜுன் நிசா, நான் திருமணமே முடித்துக் கொள்ள மாட்டேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று சொல்லி 3வது சஹாபி கூறுகின்றார். இந்த செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி 3 சஹாபாக்கள் இப்படி 3 விதமாக சொல்லி இருக்கின்றார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கூறுகின்றார்கள், நீங்கள் இப்படி கூறினீர்களா என்று கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், நாம் இப்படி கூறினோம் என்று சொல்கிறார். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அன அக்ஷாக்கும் லில்லாஹ் வ அத்காக்கும் லில்லாஹ், நான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நான் பயப்படக்கூடியவன், அல்லாஹ்விற்கு நேசமாக மிகவும் நான் தான் அல்லாஹ்வை அதிகமாக நான் பயப்படுகின்றேன். மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த முறையை விட்டுவிடுகின்றானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பிறகு கூறினார்கள், அன அத்தஸவ்வஜுன் நிசா அஸூமு வ உஃப்திர், நான் நோன்பும் நோக்கின்றேன், நோன்பு விட்டும் விடுகின்றேன், அதே போல் நான் திருமணம் நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆக இதுதான் என்னுடைய வழி. இந்த வழி யார் விட்டுவிடுகின்றானோ அவன் நேரான பாதையில் அல்ல, அவன் என்னுடைய வழியில் அல்ல என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் நடுநிலையான மார்க்கமாக இருக்கின்றது. எந்த விஷயத்திற்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றதோ அதே அளவுக்கு நாமும் முக்கியத்துவம் தர வேண்டும். அதற்கு நாம் கூடவும் நாம் குறைக்கவும் கூடாது. இதே போல் இஸ்லாத்திலே வரம்பு மீறுவது, அளவு கடந்து செல்வது, இது மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது ஷிர்க் போன்ற பெரிய பாவங்களுக்கு ஒரு வழிவகுக்கின்றது. இது ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொல்வதை விட அமல் செய்வதற்கான தௌஃபீக் தருவானாக என கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.